அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, உண்மையான மகிழ்ச்சி. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மலைப்பொழிவின் மூலமாக ஒரு இலக்கிய சாதனையும் ஓர் இறையியல் சாதனையும் புரிகிறார் மத்தேயு. உதிரியாக வாய்மொழி மரபில் நிலவிய ஆண்டவரின் பல திருவாய் மொழிகளுக்கு ஓர் ஒட்டுமொத்தமான சூழமைவை கற்பித்துவிட்டது மத்தேயுவின் இலக்கிய திறமைக்கு சான்றாக அமைந்துள்ளது. மோசே மலையின் மேல் ஏறி போய் கடவுளை கண்டார். கடவுளிடமிருந்து கேட்டதை கீழ் இறங்கி வந்த மக்களுக்கு அறிவித்தார். ஆனால் இயேசு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அதிகார துணியுடன் பேசுவது அவர் மோசேயை விட பெரியவர் என்று சொல்லாமல் சொல்கிறது. மேலும் 6 முறை முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று மோசேயின் சில கட்டளைகளையும் அவற்றின் விளக்கங்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய ஆழமான உண்மைகளை அவர் கற்பிக்கிறார். இதுவும் இயேசு மோசேயை விட பெரியவர் என்பதை காட்டுகிறது. இயேசு மலையின் மேல் ஏறிய போது அவரிடம் அவருடைய சீடர் வந்தனர் என்றும் மலை பொழிவின் முடிவில் திரளான மக்கள் அவரை பின்பற்றியதாகவும் காண்கிறோம். அப்படியானால் சீடர் என்று குறிப்பிடப்படுவோர் 12 மட்டுமல்ல என்பது தெளிவாகிறது. அன்பார்ந்தவர்களே, 2013ஆம் ஆண்டு நமது திருத்தந்தை எழுதிய நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற திருத்தூது இதழில் மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன என்பதனை துன்பமும் துயரமும் கரைவதே என்று கூறுகிறார். கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக வந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் தன்னுடைய கதாபாத்திரத்தின் எல்லா சூழ்நிலையிலும் கூறக்கூடிய வார்த்தை மகிழ்ச்சி. தாயின் வயிற்றில் கரு தங்கி இருக்கிறதா அல்லது இல்லையா என்று வினவ மருத்துவரிடம் செல்கின்ற போது மருத்துவர் கூறுகின்ற வார்த்தை கணவருக்கும் மனைவிக்கும் மகிழ்ச்சி. இத்தகைய மகிழ்ச்சி வெளியிலிருந்து ஒரு நபரின் வழியாக நமது மனதிற்கு எட்டுவதாக அமைகிறது. இது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்பதனை உளவியல் சிந்தனையாளர் சிக்மண்ட் ஃப்ராய்டு இவ்வாறு கூறுவார். ஒருவனின் இன்பமோ துன்பமோ அதனை அவனுடைய சுய சிந்தனையில் கடக்க முயல்வதே மகிழ்ச்சி தரும். இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றார். அதனை உணர்ந்துதான் மக்களை மகிழ்ச்சியாக இருக்க அழைப்பும் விடுக்கின்றார். இயேசு பெருமையுடன் முழங்கும் 8 பெயர்கள் யூத மரபுக்கு அப்பாற்பட்டவை. இந்த மலைப்பொழிவினை விவிலிய பேராசிரியர்கள் 2 விதமாக பிரித்து முதல் 4 வகை பெயர் பெற்றோர் வழியாக கடவுளோடும் மற்றொரு 4 வகை பெயர் பெற்றோர் வழியாக சக மனிதர்களோடும் நல்லதொரு உறவு வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமைந்துள்ளதாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட உறவுதான் நம் வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கும். இயேசு திருவாய் மலர்ந்து என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் பார்ப்போம். இது ஏதோ ஒரு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அல்ல, மாறாக அர்த்தத்தோடு பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு கிரேக்க மொழியில் 2 அர்த்தங்கள் தரப்படுகிறது. ஒன்று, கடவுளின் இறைவாக்கை அறிவிப்பதை சொல்லும் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு தனி மதிப்பும் மரியாதை உண்டு. இந்த வார்த்தைகளுக்கு தனி அழுத்தம் உண்டு. இந்த வார்த்தைகள் வழக்கமான சாதாரண அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தை 2வது பொருள் மக்கள் தங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுவதை குறிப்பது. இது சாதாரண போதனை அல்ல. இயேசு பல முறை மக்களுக்கு போதித்திருக்கிறார். இந்த போதனை சாதாரண போதனையோடு நாம் ஒப்பிடக்கூடாது. இது அதைவிட மேலானது. தனது உள்ளத்தின் ஆழ்கிடக்கை இயேசு வெளிப்படுத்துகிறார். இயேசுவை நேர்மையான உள்ளத்தோடு பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இதுதான் வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். நாம் பொதுவாக பேசுவதற்கும் முக்கிய கூட்டத்தில் பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு. 2க்குமே பேசுதல் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். அதுபோலத்தான் மத்தேயு தனது வார்த்தைகளை தனி அர்த்தத்தோடு பயன்படுத்துகிறார். நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் எல்லா நேரத்திலும்
ஒரே பொருளை தருவதில்லை. வார்த்தைகள் ஒன்றாக இருந்தாலும் அதன் அர்த்தங்கள் மாறுபடுகின்றன. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் மகிழ்ச்சியை எங்கே தேடுகிறேன்? நான் கடவுளோடு நல்லுறவை வளர்த்து கொள்கின்றேனா? நான் சக மனிதரோடு நல்லுறவை வளர்த்து கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி எங்கே தேடுகிறோம்? நாங்கள் கடவுளோடு நல்லுறவை வளர்த்து கொள்வதிலும் சக மனிதரோடு நல்லுறவை வளர்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைவும் வரம் தாரும். ஆமீன்.